ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 4 எபிசோட் 72 சேஸ் அண்ட் சான்ஸ். ஸோ நீங்கள் இந்த அனிமேவை கம்ப்ளீட்டாக பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த அனிமேவோட பிளேலிஸ்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமே கம்ப்ளீட் ஆகிறதுக்கு இன்னும் குறைஞ்சது ஒரு 3 எபிசோடு தான் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் நான் 7 டெட்லி சீன்ஸ் போடலாம் தான் இருக்கிறேன். பட் 7 டெட்லி சீன்ஸில் ஏற்கனவே ஒரு மூவி போஸ்ட்மெண்ட் ஆகிருக்குது. நான் அதை போட்டாகணும். அதனால் ஃபஸ்ட்டு 7 டெட்லி சின்ஸ் மூவி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் மூவி ஒன்று இருக்குது, அதையுமே சேர்த்து போட்டுட்டு இப்படி எல்லாத்தையுமே லைனாக போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். பட் அதுக்கேற்ற மாதிரி நான் ஷெடியூல் பண்ணி வைக்கணும். எனக்கு டைம் இருந்தால் நான் கன்ஃபார்மாக எல்லாத்தையுமே நான் விடாமல் போடுறேன். அண்ட் உங்களோட ஃபுல் சப்போர்ட் இருந்தால் நான் எல்லாத்தையுமே கரெக்டாக போட்டுருவேன். அதனால் உங்களோட ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. சரி, வளமான பேசாமல் வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோட ஸ்டார்டிங்லேயே கம்பெனி கார்டு வச்சுக்கிட்டு பிங்ஸ் அப்புறம் ஹிசோக்கோ தான் இங்கே ஃபேண்டம் ட்ரூப்பை மீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு வழியாக இந்த இடத்துக்கு வந்துட்டியா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி எங்கே அந்த எக்ஸாசிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹிசோக்கோ கேட்குறான். அதாவது க்ரோலை மேலே யூஸ் பண்ண நின்று அதை போக்க வைக்கிறதுக்காக ஒரு எக்ஸாசிஸ்ட் பூசாரி மாதிரி இருப்பான்ல, அவனை இங்கே தேடுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலி அவனை பின்தொடர்றதுக்காக மாக்கி அப்புறம் நொபுனாக போயிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ நான் போய் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோக்கோ பார்த்தீங்கன்னா இவங்களை மீட் பண்ணிகிட்டு இருக்கிறான். ஸோ ஆக்சுவலி இந்த மஞ்சள் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறவன் தான் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாசிஸ்ட். ஒருவேளை நீங்கள் அவனை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோக்கோ கேட்கும்போது, ஆமாம் எங்களுக்கு வேறு வேலை இல்லையா, ஏன்னா நீ மாஸ்டர் அடிக்கலையானா குறியாதான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மாக்கி பேசிக்கிட்டே இருக்கும்போதே, சரி எங்களை ஒட்டு கேட்டது எல்லாமே போதும், ஒழுங்காக வெளியே வரையா அப்படின்னு சொல்லிட்டு ஹிசோக்கா அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒளிஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா. இவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணாமலையே எப்படி நீ அவங்களை கண்டுபிடிச்சி அப்படிங்கும்போது, இப்போ தான் சூடு கிளம்பு ஒரு சண்டை போட்டு வந்திருக்கிறேன், இது கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த குட்டி பொண்ணு வெளியே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ அது கிலோவோட ஃபேமிலி இருக்கிற ஒரு பொண்ணுன்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா இப்போ மெம்பர் 4 இந்த ஃபேண்டம் ட்ரூப்பில் வந்து சேர்ந்துக்கிட்டா. இவளோட பேர் பார்த்தீங்கன்னா கலுட்டோ. ஆக்சுவலி ஹிசோக்கா இவ உனக்கு பதிலாக தான் இங்கே வந்து ஜாயின் ஆகிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம மாக்கி வந்து பேசிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இப்போ நீ நிஜமாலுமே க்ரோலை கூட சண்டை போட தான் போறியா அப்படின்னு சொல்லிட்டு மாக்கி கேட்கும்போதே, ஆமாம் ஏன் நான் செத்துறவனு பயப்படுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீ எப்படி செத்தா எனக்கு என்ன, ஏன்னா இந்த மிஷினு நம்ம மாஸ்டரோட நெனபிலிட்டியை வந்து அது எடுக்கணும், அந்த செயின் யூஸர் போட்டது அது எடுத்ததுக்கப்புறம் நீ என்ன வேணால் சாகரனை செத்துக்கு அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி நான் மாஸ்டர் கொண்டு என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது, இந்த உலகத்தில் இருக்கிற கடைசி வழி இருக்கிற வரைக்கும் உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மாக்கி மிரட்டுறா. அதே சமயத்தில் இங்கே ஜெட்ஸுக்கரை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஜெட்ஸுக்கரோட டீம் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2 வாரம் போது தாக்கு பிடிக்கணும். இப்போ அவங்களுக்கு தேவைப்படுறது எல்லாமே ஒரு கொஞ்சோண்டு கார்டு தான். ஆனால் இவங்க வச்சுருக்கிற கார்டு பார்த்திங்கன்னா லீவை அப்படிங்கிற ஒரு கார்டு. ஸோ அந்த கார்டை இவங்க வச்சுக்கிட்டு அந்த கார்டை அக்கம்பெனி கார்டு மூலமாக யூஸ் பண்ணி அவங்க எப்போ அந்த டீம் வந்து எதிர்கொள்கிறாங்களோ அவங்க இந்த லீவையாடான் அப்படிங்கிற ஒரு கார்டை யூஸ் பண்ணி கென்த்ரோட டீம் ஃபஸ்ட்டு இவங்க கிட்ட இருந்து திருடினாங்க பார்த்தீங்களா, அதே டெக்னிக்கை இவங்க பயன்படுத்தலாம் வந்திருக்கிறாங்க. ஸோ இப்போ ஜெட்ஸுக்காரோட டீமுக்கு என்னென்ன தேவைன்னா 0 கார்டு, 17, 75, 81 எல்லாமே தேவை. அதே சமயத்தில் கென்த்ரோவுக்கு மொத்தம் 3 கார்டு தான், 0, 2 அப்புறம் 75. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த கார்டை வந்து லீவையான் அப்படின்னு பயன்படுத்திட்டு அக்கம்பெனியான் அப்படிங்கிற ஒரு கார்டை பயன்படுத்திட்டு அவங்க அப்படியே இந்த இடத்துல வந்து எஸ்ஐ கிளம்பிட்டாங்க. சரி 2 பேருமே உங்கள் புக்கை செக் பண்ணி பாருங்கள், ஏதாவது கார்டு மிஸ் ஆயிருக்குது அப்படின்னு கென்த்ரோ சொல்லும்போது, ஆமாம் மிஸ் ஆகிருக்குதா, ஆனால் அது எல்லாமே எனக்கு தேவையில்லாத வெறும் குப்பை காடுதா, அதை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு என்ன மரம் போகிறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சப்பு பாரா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே அவங்க ஏதோ பிளான் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க, அவங்க எல்லாருமே நம்ம பிளானிங்கில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் குரைனுவை பயன்படுத்தி அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாமே வச்சுக்கிட்டு அக்கம்பெனியான கார்டையே பார்த்திங்கன்னா அப்படி ஏகப்பட்டதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அதே சமயத்தில் ரிட்டர்ன் கார்டையுமே வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ இத்தனை கார்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டீம்மேட்ஸ் எல்லாமே கேட்கும்போது, ஸோ இந்த கார்டு தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு குறிக்கோள். ஸோ அவங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் கார்டு நம்ம இதே மாதிரி அட்டாக் பண்ணி வாங்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவங்க பிளான் போட்டுட்ருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் இங்கே கானு அப்புறம் பிஸ்கி 2 பேருமே சண்டை போட்டுட்ருக்காங்க. கான் இங்கே பாரு, நான் உன்னை பிடிச்சதுக்கப்புறம் நீ எனக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடாது, நான் உன்னை பிடிக்க வரதுக்கு முன்னாடி ரிஃப்ளெக்ட் பண்ணி ஆகணும், நீ ரொம்பவே ஸ்லோவாக இருக்கிற, மறுபடியும் நான் அட்டாக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் பார்த்தீங்கன்னா பிஸ்கி ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கிறா. சரி ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டா பாருங்க. அண்ட் அதே சமயத்தில் சரி இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா, எமிட்டருக்கான ட்ரைனிங் லெவல் 2 நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி எமிட்டர் ட்ரைனிங்கை சொல்லி கொடுத்துட்ருக்கிறார். சரி இப்போ உன்னோட உள்ளங்கையில் இந்த கையை இங்கே நல்லா வச்சுக்கிட்டு நல்லா பேலன்ஸ் பண்ணி உன்னோட எமிட்டை வந்து நெல்லில் மூலமாக இங்கே வெளியே கொண்டு வா, கொண்டு வந்ததுக்கப்புறம் நீ இந்த மாதிரி வானத்தில் பறப்ப அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி சொல்லித்தரா. நீ என்னை விட ஒரு கொஞ்சம் ஹைட்டாக பறந்துக்கட்டு, நான் ஒத்துக்கிறேன் நீ சக்திசாலி அப்படின்னு பிஸ்கி சொல்லிகிட்டு இருக்கிறா. ஆனால் நம்ம காண்ட்ரை பண்ணும்போது பொசுக்குன்னு ஏதோ கொடி உஞ்சி தாவற மாதிரி தான் இருக்குது, அவனால் ஃபுல்லாகவே தாவ முடியல. எப்போ லெவல் 2 இந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது, அப்போ லெவல் 5 அந்த மாதிரிலாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிலுவாக சொல்கிறான். ஆக்சுவலி இப்போ நான் அவனுக்கு கொடுக்குற எக்ஸசைஸோட லெவலே லெவல் 5 தான். லெவல் 5 வரைக்கும் அவன் தாண்டினா தான் அவன் எப்படியாவது அந்த லெவல் 2 லெவல் 3 இருக்கிறது எல்லாமே கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. ஆனால் இந்த அளவுக்கு வேகமாக கற்றுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கிலுவாக கேட்கும்போது, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு எந்த ஒரு டைமுமே இல்லை, ஏன்னா இப்போ நம்மக்கிட்ட குறைஞ்சது 2 வாரம் தான் இருக்குது, இப்போ நம்ம அதை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ ஏதாவது பிளானை யோசிச்சு அப்படிங்கிறாங்க. யோசிச்சிட்டேன், ஆனால் எனக்கு உங்களோட பவர் பற்றி முழுசாக தெரியணும், உங்ககிட்ட என்னென்ன பவர் இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது, இப்போ என்னோட பவரை நான் உனக்கு காட்டுறேன் பாரு, என்னோட செல்லக்குட்டி இவ தான் மிஸ் குக்கி,
கிட்ட இருக்கிற பவர்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தேவைப்படக்கூடியது தெரியுமா? யார் யாருக்கெல்லாம் உடம்பு வலி இருக்குதோ இவ்வளோ பயன்படுத்தினா உடம்பு வலி அப்படியே பறந்து போயிடும். நாம் இளமையாக இருக்கிறதுக்கு நம்மளோட நின்னபிலிட்டி அவள் கைகளை பரப்பி நம்ம முகத்தை இன்னும் கொஞ்சம் இளமையாகவா பார்த்தியா எந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குதுன்னு அப்படின்னு இங்கே பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. சரியான கேனத்தனமாக பேசிட்டு இருக்கிற இந்த பவரில் வச்சுக்கிட்டு எவனாவது உலகத்திலேயே ஃபஸ்ட்டு பவர்னு சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவா சண்டை போட்டுட்டு இருக்கிறான். இதை விட பெரிய பவரில் எவங்க டீமே இருக்காது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி கத்திக்கிட்டே இருக்கிறா. இன்னொரு பக்கம் இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்க டீம் கெந்த்ரூ பார்த்தீங்கன்னா நைட்டு ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே யாரோ இவங்களை அட்டாக் பண்ணிவிட்டு மறுபடியும் அக்கம்பனியான் அப்படிங்கிற ஒரு கார்டை பயன்படுத்திட்டு போயிட்டாங்க. இது மறுபடியும் அந்த ஜெச்சுகரோட டீமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வந்து அட்டாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறானுங்களா? அவங்கக்கிட்ட எத்தனை அக்கம்பனி கார்டு இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சப்புபரா சொல்லிட்டு இருக்கிறானுங்க. பரவாயில்ல, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க. ஏன்னா இப்போ நமக்கான நேரம் வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தாங்கன்னோ அவங்க ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறானுங்க. அவங்கக்கிட்ட அக்கம்பனி கார்டு நிறைய இருக்குது. அவங்க நம்மளை டப்புன்னு அட்டாக் பண்ணிவிட்டு நம்ம எதிர்பார்க்க முடியாத நேரத்தில் அவங்க தப்பிச்சு போடலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நாமளும் ஏதாவது கொஞ்சம் அட்டாக் பண்ணி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பிளான் போடுறாங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த இடத்துல வழிப்போக்கர்கள் இருப்பாங்கல்ல, அதாவது கார்டு திருடிட்டு போகிறதுக்கு, அதாவது பொதுமக்கள் எல்லாருமே இருப்பாங்கல்ல, அவங்களோட கார்டை பார்த்திங்கன்னா திருடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பக்கம் ஏதாவது மக்களை சந்திச்சா அவங்க இந்த டீம் ஜெச்சுகராவை பார்த்துருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நீ இப்போ அவங்கள பார்க்கல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ டீம் பாமர் பற்றி கேள்விப்பட்டிருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கேட்டிருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே மோசமானவங்களாமா அப்படின்னு நாமளை சொல்லும்போது அந்த மோசமானவங்களே நாங்கள் தான். இப்போ நாங்கள் உனக்கு கொடுக்குற ஒரு ஆப்ஷனு, நீ போய் மற்றவங்ககிட்ட இருக்கிற கார்டை திருடிட்டு கொடுக்கும், இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் குரைனு பார்த்தீங்கன்னா இவங்கள வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அண்ட் கெந்த்ரூ டீமுமே நிறைய பொதுமக்கள் கிட்ட இருக்கிற கார்டை அடிச்சு பிடிங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் ஜெச்சுகரோட டீமை எதிர்கொண்டு வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தனை கூட விடாமல் இங்கே கெந்த்ரூ கொண்டுக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் இன்னொரு டீமு, அதாவது யார் யாரெல்லாம் புதுசாக கார்டு வாங்குறதுக்காக இந்த மசடோரா அப்படிங்கிற ஒரு சிட்டிக்கு வராங்களோ அந்த சிட்டியிலேருந்து வாசல்லே போட்டு அட்டாக் பண்ணலான்னு இவங்க பிளான் போட்டுட்ருக்குறாங்க. இவங்களாம் பிளான் போடுறத பார்த்தா ஏதோ பயங்கரமாக இருக்குது. ஏன்னா இவங்க அக்கம்பனி கார்டு அந்த மாதிரி யாராவது டீம் புதுசாக ஏதாவது கார்டு வச்சுருப்பாங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக புதுசாக கார்டு வாங்குற இடத்துக்கே எவனாவது வாங்கிட்டு வந்தால் அவனை போட்டு தள்ளுறதுக்காக ரெடியாக இருக்கிறானுங்க. டீம் கெந்த்ரூ எல்லாமே அங்கே தான் இருக்கானுங்க. பட் ஆக்சுவலி அவனுங்க 2 பேரும் எங்கேயோ எஸ் ஆகிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். அவனுங்க 2 பேர்த்தையும் மட்டும் காணோம் அப்படின்னு குறைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது டீம் கெந்த்ரூவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் வருது. ஏன்னா ஜெச்சுகரோட டீமில் யாரோ ஒருத்தங்க ரேடார் வச்சிருக்கிற நின்று வச்சிருப்பாங்களாட்டு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஸோ அவன் கரெக்டாக கெஸ் பண்ண மாதிரியே டீம் ஜெச்சுகராவில் அவனோட நென்னு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க இப்படியே ரொம்பவே தூரமாக தான் இருக்கிறாங்க. பட் இருந்தாலுமே இதுதான் நமக்கு சரியான நேரம், நம்ம எப்படியாவது போய் அவங்களை அட்டாக் பண்ணி நம்ம போய் எடுத்துகிட்டு வந்துடலாம்னு அப்படிங்கிறாங்க. இல்லை நம்ம அவசரப்படக்கூடாது, நம்ம அவசரப்பட்டால் எல்லாத்தையுமே இழந்துருவோம். நம்ம கானுக்கு டைம் வாங்கி கொடுத்துருக்குன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அப்போ தான் நமக்கு லக்கி அலெக்சாண்ட்ரைட் கிடைக்கும் அப்படின்னு இங்கே ஜெச்சுகரா பேசிகிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம கானுக்கு எமிட்டர் பவர் லெவல் 5ல் கொஞ்சம் கூட வரவே இல்லை. அவன் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டயர்டாகி படுத்துட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ உங்கள்கிட்ட ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கான், நீ எமிட்டர் பவர் யூஸ் பண்ணோம்னா உன்னோட நின்னபிலிட்டியை உன் பாடியிலேருந்து கொஞ்சம் வெளியே தள்ளியாகணும். அதுவே உன்னோட ஸ்டாமினா அதிகமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அதை நின்னபிலிட்டியே கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸோட வெளியே தள்ளி பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே சக்தி வந்ததாக போகும் அப்படின்னு பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. பட் ஆக்சுவலி பிஸ்கி நம்ம தப்பிக்கிறதுக்கு இன்னொரு 12 நாள் தான் இருக்குது. அந்த 12 நாளில் நான் எப்படி உனக்கு இதெல்லாமே கற்றுத்தர முடியும், நீ அவனுக்கு லெவல் 2 ஏதாவது கற்றுத்தரலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கிழுவாக கேட்கும்போது பட் ஆக்சுவலி அவனுக்கு இதுதான் சரியான நேரமாக இருக்கும். அவன் இந்த மாதிரி விஷயத்தை கற்றுக்கிட்டாதான் அவன் எப்படியாவது கொஞ்சமாவது கீழே இருக்க முடியும். இல்லைன்னா நான் அவனுக்கு சில விஷயங்கள் கற்றுத்தரலான் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பிஸ்கி சொல்லிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாறையாட்டு இருக்குது. அந்த பாறையை பார்த்தீங்கன்னா இவதான் அப்படியே கேர்வ் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் டீம் கெந்த்ரவை காட்டிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்மக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அக்கம்பனியான கார்டு இருக்குது. இந்த கார்டு இப்போ பயன்படுத்தி இப்போ ஜெச்சுகரை எங்கே போயிருக்கா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கம்பனி கார்டை பயன்படுத்தி ஜெச்சுகர் அப்படின்னு சொல்கிறா பாருங்க. இவங்க ஜெச்சுகரை இருக்கிற இடத்துக்கே வந்துட்டாங்க. ஐயோ, இப்போ அவங்க நம்மக்கிட்ட தான் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேடாரை வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஜெச்சுகரா இந்த இடத்துல நம்ம கெந்த்ருவை பார்த்த அடுத்த செகண்டே இவங்க அக்கம்பனி கார்டை பயன்படுத்தி ஆண்டோபோனியா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறமும் மறுபடியுமே இந்த இடத்துல கெந்த்ரு ஓடவே இல்லையே. ஜெச்சுகரான்னு சொல்கிறான். மறுபடியும் அந்த அக்கம்பனியான் கார்டு ஜெச்சுகரா இருக்கிற இடத்துக்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்குது. அண்ட் மறுபடியுமே அந்த பீச் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அவங்களுமே பார்த்திங்கன்னா திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்படி அவங்க ஒவ்வொரு இடத்துக்காக போக 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 கெந்த்ருவுமே பார்த்தீங்கன்னா இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஜெச்சுகராட்ட இருக்கிற அக்கம்பனி கார்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா தீர்ந்து போச்சு. அதனால் அவனோட டீமேட்ஸ் கிட்ட இருக்கிற கார்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் கானை கட்டிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்க தப்பிக்கிறதுக்கு இன்னொரு 5 நாள் தான் இருக்குது. இப்போ நாள் போயிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு கிளிவை கேட்கும்போது நான் அவனுக்கு அட்வைஸ் தான் பண்ண முடியும். அவனோட பாடியில் இருக்கிற என்ன அவனா உணர்ந்தா தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பிஸ்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் கம்பெனி கார்டு எல்லாமே தீர்ந்து போன நம்ம ஜெச்சுகரோட டீமு அவங்க அந்த இடத்துல பதவிட்டு இருக்கிறாங்க. ஏன் அவங்க என்ன நம்மளை ஃபாலோ பண்ணவில்லை அப்படின்னா அவங்க நம்மளை கைவிட்டுட்டாங்களா ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம்மேட்ஸ் ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கும்போது இல்லை அவங்க 2 பேருமே வேறு எதுக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல ஜெச்சுகரை பேசிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் குரைனு பார்த்தீங்கன்னா
இந்த இடத்துல சபுபரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறான்ல. ஸோ அவங்க 2 பேருமே இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்னா இப்ப இந்த இடத்துல கெந்த்ரு ஒரு பக்கம் தனியா இருக்கிறான்ல. அண்ட் அதே சமயத்துல இவங்க யாரோ ஃபாலோ பண்ற மாரி இருக்குது. அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற சபுபரா 2 பேருமே ஃபேக் ஏற்கனவே இவங்கள வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த சபுபரா தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறாங்க. அண்ட் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு யாரோ வராங்க. அண்ட் அதே சமயத்துல கான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா இதுக்கு மேல நீ இந்த மாதிரி ட்ரெயினிங் எடுக்கிறது எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா நானும் இன்னும் கொஞ்சம் ட்ரெயினிங் எடுத்துட்டு அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டி வேணாம், என்கிட்ட ஒரு அற்புதமான பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அந்த பிளானையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கான் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு சக்தி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கிலுவா சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் அதே சமயத்தில் ஜெட்ஸுகர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவன் டீம்மேட்ஸோட ரிட்டன் ஆன் கார்டை பயன்படுத்துகிறாங்க. அதாவது அவங்கக்கிட்ட அக்கம்பெனி கார்டு எல்லாமே தீர்ந்து போச்சு. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த சபுபரா காட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 2 பேருமே ஃபேக் இல்லை. அதை இப்போ தான் பார்த்தீங்கன்னா கெந்த்ருவே கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் ஜெட்ஸுகரோட டீம் எல்லாமே ரொம்பவே கிளவராக யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது மிஸ்டர் பட்டேராவோட அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவங்க வெளியே போயிடலாம், அதாவது கேம் விட்டே வெளியே போயிடலாம் அப்படின்னு இவங்க முடிவு எடுத்துட்டாங்க. இவங்ககிட்ட இருக்கிறதே ஒரே ஒரு லீவன் கார்டை வச்சு தான். அந்த லீவன் கார்டை வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த கார்டை வச்சு இவங்க மிஸ்டர் பட்டேரா கிட்டே ஏதாவது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஒரு முடிவு எடுத்துக்கிட்டாங்க. அப்படின்னு சரி நம்ம எப்படியாவது இந்த கேம் விட்டு வெளியே போயிட்டா நம்ம இந்த கேமில் ஜெயிக்கிற கொஞ்சமாவது வாய்ப்பு இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க லீவன் கார்டை பயன்படுத்துகிறாங்க பாருங்க. உடனே பட்டேராவோட ரூமுக்கு இவங்க வந்துட்டாங்க. அதாவது இந்த கேம் விட்டு வெளியே வந்துட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வாட்ச்மேனாக இருக்கிற ஒருத்தனை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவள ஜெட்ஸுகரா அந்த இடத்துல யாருமே இல்லை. வெளியே வந்து கத்திட்டு கேட்கும்போது எதுக்காக இப்படி கத்திக்கிட்டே இருக்கிறேன், நாங்கள் எல்லாருமே இங்கே தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கிறாப்புல. என்னாச்சு கேமர்ஸ் எல்லாமே யாரையுமே காணோம், எல்லாரும் எங்கே போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்ஸுகர் அங்கே இருக்கிற ஆளுகிட்ட கேட்கும்போது உங்களுக்கு எந்த விஷயமே தெரியாதா, இந்த கேமே முழுசாக கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாப்புல. என்னது கேன்சல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு, இத்தனை நாளாக நாங்கள் பட்ட கஷ்டம், நாங்கள் செலவழித்த நேரம் எல்லாமே வேஸ்ட்டா, மிஸ்டர் பட்டேரா கதவை திறங்க அப்படின்னு சொல்லிட்டு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்கறக்காக ஜெட்ஸுகர் இங்கேருந்து போயிட்டு இருக்கிறான். உங்களுக்கு ஏதாவது மனசாட்சின்னு இருக்குது இல்லையா, இத்தனை நாளாக அங்கே பட்ட கஷ்டத்தை நீங்கள் இப்போ வேணாம்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெட்ஸுகரை கேட்டுட்டு இருக்கிறான். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா அது வந்து அப்படியே எடுத்துகிட்டு போய்க்குங்க, எனக்கு அதுலேருந்து எந்த ஒரு விஷயமே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பட்டேரா அழுதுட்டு இருக்கிறாப்புல. அந்த மனுஷன் இப்போ கைவிட்டுட்டா, இப்போ நம்மளால என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போதே கேமில் இருந்து கெந்த்ருவுமே பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டான். அவனோட டீம்மேட்ஸையுமே கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டான். அண்ட் அதே சமயத்தில் வாட்ச்மேனுமே போட்டு தள்ளிட்டாங்க. இப்போ இவங்களோட போட்டி கெந்த்ருவோட. அண்ட் இதோட இந்த எபிசோடு முடிக்கப்பட்டதே.